தொடர்ந்து திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். அதன் நேரலையை தற்போது பார்ப்போம். பேசுவோம் டைம் பார்த்துட்டீங்களா? எத்தனை மணிக்கு? 12 சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ள சமத்துவ மக்கள் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை சின்னத்திலேயே சமத்துவ மக்கள் கட்சி போட்டியிடுகிறது. அக்கட்சிக்கு திருச்செந்தூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் தொகுதியில் திமுக சார்பில் அனிதா ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகின்றார். கடுமையான போட்டி நிலவக்கூடிய தொகுதியாக திருச்செந்தூர் தொகுதி பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் திருச்செந்தூர் தொகுதியில் தற்பொழுது சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் இன்று வேட்புமனு தாக்கல் தற்பொழுது செய்து வருகிறார். இன்றைய தினம் அதிமுகவின் பெரும்பாலான வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுகவில் அங்கம் வகிக்கக்கூடிய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் சரத்குமார் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். தற்பொழுது அதிமுகவினுடைய வேட்பாளர் நட்ராஜ் மயிலாப்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். அதிமுக சார்பில் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் டிஜிபி நட்ராஜ் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். அதே நேரம் திருச்செந்தூர் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். இன்றைய தினம் அதிமுகவினுடைய பெரும்பாலான வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் சரத்குமார் திருச்செந்தூர் தொகுதியிலும் நட்ராஜ் மயிலாப்பூர் தொகுதியிலும் வேட்புமனு தாக்கல் செய்து வரும் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யாரோ ஒருத்தர் அங்க இடுமா எடுத்துட்டியா? மேடம் அந்த